வணக்கம் நண்பர்களே. இரவு தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் 12 மணிக்கு ஒரு தடவை எந்திருப்பீங்க. அடுத்து 2 மணிக்கு ஒரு தடவை எந்திருப்பீங்க. 4 மணிக்குன்னு இன்னொரு தடவை எந்திருப்பீங்க. சிறுநீர் போக எழுந்துக்கிட்டே இருப்பீங்க. காலையில் எழுந்தா தலை சுத்தும், கால்வலி ஏற்படும், உடல் ரொம்ப சோர்ந்து போயிடும். இதனால் ரத்த அழுத்தம், சர்க்கரை எல்லாமே அதிகமாகிடும். இது வயசானவர்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த பிரச்சனை. பொதுவாக 30 வயசு தாண்டின எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இப்போ வருது. ஸோ இதுக்கு மருந்து இல்லாமல் சின்ன பாதாமை வச்சு நம்ம சரியான நேரத்தில் சரியான முறையில் சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வரலாம். ஸோ அடிக்கடி எந்திரிக்கிற அந்த டைம் குறைஞ்சிரும். ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமான நிலைக்கு செல்லும். ஸோ காலையில் நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக எந்திரிச்சு உங்களுடைய வேலைகளை ஆக்டிவாக செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம பாதாமை தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ எப்படி பயன்படுத்த போகிறோம், எவ்வளவு நாளுக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும், எந்த முறையில் சாப்பிடணுங்கிறதையும், யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இரவில் சிறுநீர் ஏன் அதிகமாக வருது? நீங்கள் யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சிறுநீரகம் பலவீனம் அடைஞ்சதுனால தான் இரவில் சிறுநீர் அதிகமாக வருது. ஸோ அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, சிறுநீரக பலவீனம். வயதானவர்களுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் பலவீனமான சிறுநீரகம். ஏன்னா வயது ஆக ஆக அவங்க உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே சேதம் அடைஞ்சு பலவீனம் ஆயிரும். ஸோ அதனால் ஏற்படும். ரெண்டாவது, புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடியது. மூணாவது காரணம் என்னன்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இரவில் சிறுநீர் வரும். அடுத்து, நரம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். மெக்னீஷியம், பொட்டாசியம் குறைபாடு, அதாவது உங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஏற்படும். இரவில் அதிகமாக தண்ணீர் குடிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஏற்படும். டீப் ஸ்லீப் இல்லாதவங்க, ஒழுங்கான தூக்கம் இல்லாதவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். இப்போ பார்த்த இந்த அனைத்து காரணங்களுக்குமே ஒரு காமனான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க மினரல்ஸு, குட் ஃபேட், அதாவது நல்ல கொழுப்புகள், மினரல்ஸு, நர்வ்ஸ், அதாவது உங்கள் நரம்புகளுக்கு சில சப்ளிமெண்ட்ஸ். இது மூணுமே இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த காரணங்கள் எல்லாமே சரியாயிரும். ஸோ இது எதில் இருக்குன்னா, நம்மளுடைய பாதாம் பருப்பில் தான் இருக்குது. ஸோ அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாதாமில் அப்படி என்னதான் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் மெக்னீஷியம் இருக்குது. இந்த மெக்னீஷியம் உங்களுடைய சிறுநீர் பையோட அந்த மசில்ஸ் எல்லாத்தையுமே ரிலாக்ஸேஷன் பண்ணி உங்களுடைய சிறுநீர் பையை பலப்படுத்துறதுக்கு இந்த மெக்னீஷியம் உதவி பண்ணுது. அதே மாதிரி இதில் ஹெல்த்தி ஃபேட்ஸ், அதாவது நல்ல கொழுப்புகள் இருக்குது. இந்த நல்ல கொழுப்பு என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய நரம்புகளை மடங்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, பலமாக்குறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி பாதாம் பருப்பில் புரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த புரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா, அந்த அங்கே இருக்கக்கூடிய செல்கள் டேமேஜ் ஆகிருக்கும்ல, அந்த சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய செல்கள் டேமேஜ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணுற வேலையை பாதாமில் இருக்க புரோட்டீன்ஸ் செய்யுது. அதே மாதிரி பாதாமில் விட்டமின் இ இருக்குது. அது நல்லா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி இந்த பாதாமில் ட்ரைப்டோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு ஹார்மோன். ஸோ உங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும். அதனால தான் பாதாம் சாப்பிட்டா நீங்கள் நல்லா ஜம்முன்னு தூங்குவோம்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பாதாமை சாப்பிட்டா இந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் மீளலானும். ஆனால் அதுக்காக நீங்கள் பாதாமை சும்மா சாப்பிடக்கூடாது. அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அதை நீங்கள் சரியான முறையில் சாப்பிட்டா தான் இரவில் சிறுநீர் வர்றது குறைய ஆரம்பிக்கும். ஸோ சரியான முறையை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு முறையை நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பாதாம் பருப்பை ஊற வச்சு நம்ம சாப்பிடணும். ஸோ அதை எப்படி செய்யலாம்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 பாதாம் பருப்பு எடுத்துக்கிறணும். அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். 5 தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ நல்லதுங்கிறதுக்காக நிறையாலாம் எடுக்காதீங்க. 5 ஏன் 5 சொல்கிறோம்னா, அதுக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் டெய்லி நீங்கள் 5 பாதாம் எடுத்துக்கிறங்க. 5 பாதாம் எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு
தூங்கிடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பாதாமில் இருக்கக்கூடிய தோலை கண்டிப்பாக உரிச்சிடணும். அப்படியே சாப்பிடக்கூடாது. நேரம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாதீங்க. தோலை உரித்து தான் சாப்பிடணும். இந்த தோலை உரிச்சிட்டு நல்லா உங்களுடைய பற்களை வச்சு நல்லா மென்று மெதுவாக நீங்கள் சாப்பிடணும். இப்படி சாப்பிடும் பொழுது தான் உங்களுக்கு அந்த பாதாமில் உள்ள சத்துக்கள் எல்லாம் முழுசாக உங்கள் உடலுக்குள்ளே போகும். அடுத்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சூடான 1 கப்பு பாலை எடுத்துக்கிறங்க. இந்த பாலில் நீங்கள் எந்த ஒரு சீனியோ தேனோ நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ இனிப்புக்காக எதையுமே சேர்க்காதீங்க. வெறும் பாலை மட்டும் சூடாக நாக்கு பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுப்பான 1 கப் பாலை மட்டும் குடிச்சிருங்க. காலையில் தோல் உரித்த பாதாம், நைட்டில் 1 கப் பால், இதை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா போதும். இது எப்படி உங்களுக்கு வேலை செய்யுதுன்னா, உங்களுடைய அந்த சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாத்தையுமே, தசைகள் எல்லாத்தையுமே அமைதிப்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய அந்த யூரினை கட்டுப்படுத்தும். உங்களுடைய யூரின் பையோடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தும். ஸோ இதனால் உங்களுக்கு அடிக்கடி இனிமேல் யூரின் வராது. நல்ல ஒரு தூக்கத்தையும் கொடுக்கும் இந்த பாதாம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது 15 நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க 15 நாட்கள் வரைக்கும் இந்த மெத்தடு. அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்னா, இது உங்களுக்கு நரம்புக்கும் உங்களுடைய சிறுநீர் பையையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் இந்த மெத்தடு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பாதாம் ப்ளஸ் ஜீரகம் எடுத்துக்க போகிறோம். ஜீரகம் பால். இந்த 2வது முறையை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 6 பாதாம் பருப்பை எடுத்துக்கிறேங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்துக்கிறேங்க, 1 கப்பு பால் எடுத்துக்கிறேங்க. இதை எப்படி தயாரிக்கணும்னா, பாதாமையும் ஜீரகத்தையும் அரைச்சிக்கிறேங்க. அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுட்ரு ஆக்கிக்கிறேங்க. பவுட்ரு ஆக்கிட்டு பால் 1 கப்பு பால் நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம்ல, அதில் இந்த அரைச்ச பவுட்ரு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கலந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிருங்க. இது நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும்னா, அது அடிக்கடி வரக்கூடிய அந்த யூரின் கண்ட்ரோல் ஆகிரும். அதே மாதிரி ப்ரோஸ்டேட் ஸ்வெல்லிங், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ரோஸ்டேட் ஸ்வெல்லிங் எல்லாமே, அந்த வீக்கம் எல்லாமே சூப்பராக குறைஞ்சிரும். அந்த வீக்கம் வலி எல்லாமே நல்லா குறைஞ்சிரும். உங்களுடைய நரம்பு அந்த சிக்னல் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ நரம்புகள் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் ஆயிரும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இந்த 2வது மெத்தட், இது வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட்னா இந்த 2வது மெத்தடு தான். ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த மெத்தடு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம 3வது மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த 3வது மெத்தட் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். நிறைய பேருக்கு பால் குடிக்க பிடிக்காது. அதுவும் நம்ம சீனியோ இல்லை எந்த ஒரு இனிப்புமே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். சில பேருக்கு இனிப்பு சேர்க்காமல் பால் குடிக்கிறது பிடிக்காது. ஸோ அவங்களுக்கும் இந்த 3வது மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறத பார்த்தலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 4 பாதாம் எடுத்துக்கிறேங்க. ஸோ அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த முறைக்கு எத்தணும்னு சொல்லியிருப்போம், அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 3வது மெத்தடுக்கு 4 பாதாமை எடுத்துகிட்டு பொடி செஞ்சுருங்க. இதை இரவு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கப்பு வெது வெதுப்பான தண்ணி, உங்கள் நாக்கு பொறுக்கிற அளவுக்கு குடிக்கிற அளவுக்கு நல்லா வெது வெதுன்னு இருக்கணும். அந்த 1 கப்பு தண்ணியில் நீங்கள் அந்த பொடி செஞ்சு வச்சுருக்கீங்களா, அந்த 4 பாதாம் பொடி செஞ்சதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிருங்க. இது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யணும். இது யாருக்கெல்லாம் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னா, சுகர் இருக்கவங்க, அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும். அதே மாதிரி ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு நிவாரணியை கொடுக்கும். அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இது ட்ரை பண்ணலாம். இதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு சுகர் ஏறாது, சுகர் கம்மியாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு நைட்டில் அந்த யூரின் ஃப்ரீக்வன்சி நல்லா குறைஞ்சிரும். அடிக்கடி வரக்கூடிய அந்த யூரின் ப்ராப்ளம் சூப்பராக குறைஞ்சிரும். உங்களுடைய அந்த சிறுநீர் பை நல்லா அதிக அளவில் கெப்பாசிட்டி அதிகமாயிரும். ஸோ அந்த சிறுநீரை தாங்குகிற அளவுக்கு சிறுநீர் பை நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் அந்த பை.
ஸோ இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது சிவியராக ரொம்ப தீவிரமான கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க இதை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி பாதாம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஏற்படும் அப்படின்னா அவங்களும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய ஓவர் ஹீட் உடலில் வந்து வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா, அந்த எக்ஸஸ் பாடி ஹீட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களும் இதை எடுக்கக்கூடாது. அடுத்து வந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டால் அமிர்தமும் நஞ்சாகும். ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு 4லேருந்து 6 பாதாம்ங்கிறதே ரொம்ப போதுமானது. அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அடுத்து இது கூடவே சில ஹெல்த் டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேகமாகவே உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது என்ன டிப்ஸ்ன்னு சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் தண்ணி குடிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அதுக்கு முன்னாடி குடிச்சுக்கிறங்க. ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப என்னால் தாகம் தாங்க முடியல அப்படின்னா கம்மியான அளவு குடிங்க. அதுக்கு மேலே குடிக்காதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு பிறகு நீங்கள் டீயோ காஃபியோ கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. அதை தவிர்த்துக்கிறங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைலில் பார்க்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும். எப்போவுமே வந்து உங்களுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். காலையில் ஒரு 10 நிமிஷமோ இல்லை மார்னிங் ஒரு 10 நிமிஷமோ நீங்கள் வாக்கிங் போங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மருந்து இல்லாமல் இந்த ஒரு பாதாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் எடுத்துக்கிட்டால் உங்களுடைய இரவு தூக்கம் திரும்ப கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இரவில் எத்தனை முறை எந்திரிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.